Hello students, exercise 13.1 second question பார்க்கலாம். Consider the following distribution of daily wages of 50 workers of a factory. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற 50 ஒர்க்கர்ஸ்க்கு டெய்லி வேஜஸ் என்ன கிடைக்குங்கிறத நமக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ரோ வந்து டெய்லி வேஜஸ் இன் ருப்பீஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி மீன் டெய்லி வேஜஸ் ஆஃப் தி ஒர்க்கர்ஸ் ஆஃப் தி ஃபேக்ட்ரி பை யூஸிங் அப்ராப்ரியேட் மெத்தட். நமக்கு வந்து மீன் டெய்லி வேஜஸ் கண்டுபிடிக்கணும். மீன் டெய்லி வேஜஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு டேப்லர் காலம் வரைஞ்சி அதில் வந்து ஃபஸ்ட்டு காலம் டெய்லி வேஜஸ் இன் ருப்பீஸ்னு எழுதிட்டு நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸை செகண்ட் காலமில் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு டேப்லர் காலம் ட்ரா பண்ணி ஃபஸ்ட்டு காலம் வந்து டெய்லி வேஜஸ் இன் ருப்பீஸ், செகண்ட் காலம் நம்பர் ஆஃப் வேஜஸ் கொஷினில் கொடுத்துருக்கதை அப்படியே எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நம்ம வந்து எந்த மெத்தடில் இந்த மீன் கண்டுபிடிக்கணும்னு பார்க்கணும். அதில் வந்து இந்த செகண்ட் காலம் வந்து நமக்கு வந்து எஃப்ஐ. இப்போ நம்ம எந்த மெத்தடு ஆஃப் மீன் சொல்லி எப்படி பார்க்குறதுனா, இந்த ஃப்ரீக்குவென்சி காலமை வெரிஃபை பண்ணுங்கள். இந்த ஃப்ரீக்குவென்சி காலம் சின்ன நம்பராக இருந்ததுன்னா நம்ம வந்து டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு டைரக்ட் மெத்தடுக்கு முதல்ல ஃபார்முலா எழுதிடலாம். நான் இந்த டேபிள் கீழே எழுதுகிறேன். மீன் ஈக்குவல் டு சிக்மா எஃப்ஐ எக்ஸ்ஐ டிவைடட் பை சிக்மா எஃப்ஐ. இப்போ நமக்கு வந்து சிக்மா எஃப்ஐ எக்ஸ்ஐ வேணும், சிக்மா எஃப்ஐ வேணும். ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா இது பண்ணலாம். இப்போ இந்த டேபிளில் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் தான் வந்து நமக்கு எஃப்ஐ. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸ்ஐ கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்ஐங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, லோயர் லிமிட் ப்ளஸ் அப்பர் லிமிட் டிவைடட் பை 2. இதில் லோயர் லிமிட் அப்பர் லிமிட் என்னென்னா, இந்த கிளாஸ் இன்டர்வல் இருக்குல்ல, இந்த கிளாஸ் இன்டர்வலில் ஃபஸ்ட்டு நம்பர் வந்து எல்லு, இந்த செகண்ட் இருக்கிற நம்பர் வந்து யூ. எல்லுனா லோயர் லிமிட், யூனா அப்பர் லிமிட். இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு எக்ஸ்ஐ கிடைக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ஐ கண்டுபிடிச்சிடலாமா எல்லாத்துக்கும். 500 + 520 டிவைடட் பை 2. இது என்ன கிடைக்குன்னா நமக்கு 510 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 520 + 540 டிவைடட் பை 2 நமக்கு வந்து 530 கிடைக்கும். 540 + 560 டிவைடட் பை 2 550 கிடைக்கும். 560 + 580 டிவைடட் பை 2 570 கிடைக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொரு ரோவும் அதுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கணும், கன்ஃபியூஸ் ஆகாமல். 580 + 600 டிவைடட் பை 2 வந்து 590 கிடைக்கும். இப்போ வந்து நம்மக்கிட்ட எஃப்ஐ இருக்குது, எக்ஸ்ஐ இருக்குது. நமக்கு மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு சிக்மா எஃப்ஐ எக்ஸ்ஐ வேணும். அதுக்கு ஃபஸ்ட்டு எஃப்ஐ எக்ஸ்ஐ கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து நெக்ஸ்ட்டு காலம் நமக்கு என்ன, எஃப்ஐ இன்ட்டு எக்ஸ்ஐ. எஃப்ஐ எக்ஸ்ஐ வந்து எஃப்ஐ இந்த ஃப்ரீக்குவென்சி காலமையும் மிட் பாயிண்ட் காலமையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து மிட் பாயிண்ட்டு, இது வந்து ஃப்ரீக்குவென்சி. இது வந்து கிளாஸ் இன்டர்வல்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா மல்டிப்ளை பண்ணி எழுதலாமா. 12 × 510 நமக்கு என்ன கிடைக்கும்னா 6120. 14 × 530 7420. 8 × 550 4400. 6 × 570 3420. 10 × 590 5900. இப்போ வந்து நம்ம எஃப்ஐ எக்ஸ்ஐ கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு வந்து சிக்மா எஃப்ஐ எக்ஸ்ஐ வேணும். சிக்மா எஃப்ஐ எக்ஸ்ஐனா இதோட டோட்டல் சிக்மா எஃப்ஐ எக்ஸ்ஐ. இதை டோட்டல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 0, 2 + 2 4, 4 + 2 6, 9 + 4 13, 13 + 4 17,
17 plus 4, 21 plus 1, 22, balance 2, 2 plus 5, 7, 7 plus 3, 10, 10 plus 4, 14, 14 plus 7, 21, 21 plus 6, 27. இப்போ வந்து நம்ம சிக்மா எஃப்ஐ எக்ஸ்ஐ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சிக்மா எஃப்ஐ கண்டுபிடிக்கணும். சிக்மா எஃப்ஐனா இந்த ஃப்ரீக்வன்சி காலமை நம்ம டோட்டல் பண்ணணும். சிக்மா எஃப்ஐ ஈக்குவல் டு 12 plus 14, 26, 26 plus 8, 34, 34 plus 6, 40, 40 plus 10, 50. இப்போ வந்து நமக்கு தேவையான எல்லா டேட்டாவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை வந்து அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், சிக்மா எஃப்ஐ எக்ஸ்ஐ. சிக்மா எஃப்ஐக்கு 27,260, 27,260. சிக்மா எஃப்ஐ வந்து 50. இப்போது 27,260 50ஆல் டிவைட் பண்ணோன்னா 0க்கு 0 கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 27,026 இருக்குது. இதை 5ஆல் டிவைட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு 27 எடுத்துக்கலாம். 5 5s are 25. பேலன்ஸ் 2, பக்கத்தில் உள்ள 2 எடுத்துக்கலாம். 22. 22 டிவைடட் பை 5, 4 5s are 20. பேலன்ஸ் 2, பக்கத்தில் உள்ள 6 ஆட் பண்ணிக்கலாம். 26. 5 5s are 25. பேலன்ஸ் 1. அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, அதனால் பாயிண்ட் வச்சுட்டு 1ஓட 0 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து 2 5s are 10. நம்ம வந்து இந்த மீனை வந்து எக்ஸ் பார்னு டினோட் பண்ணுவோம். அப்போ வந்து நமக்கு மீன் டெய்லி வேஜஸ் வந்து 545.2 rupees 545.2. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.